ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது மாதவ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஸ்கூல் லோபே. இது வந்துட்டு புது கேமு. யாரா இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான்? இவன் எதுக்கு இங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான்னே தெரில. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ தப்பிப்போம். எடுத்தோடனே அடி வாங்கிட்டோம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, மட்டிருங்கோ, ஏன்னா ஷவர்மா கேமு தான் போடணுன்ட்டு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஏன் ப்ரோ ஷவர்மா கேம் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகும்போது அந்த ரூல்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த ரூல்ஸை வந்துட்டு நான் படிக்க மறந்துட்டேன் தெரியாமல். சரி, ஏற்கனவே விளையாண்டுருப்பாங்க, அந்த இதெல்லாம் பார்த்து போடலான்ட்டுன்னு நினச்சேன். வச்சான் பாரு அப்போ எனக்குன்ட்டுன்னு அது முடியல. என்ன ஆச்சு அப்படின்னா, ரூல்ஸில் வந்துட்டு 2 மணிக்கு ஒரு போலீஸ் வருவான். அவன் வந்துட்டு இதை செக் பண்ணுவான், அதாவது நம்ம கடையை செக் பண்ணுவானாமா. செக் பண்ணதுக்கு அடுத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவன் நம்மளை பிடிச்சிருவானாமா. நானும் சரி அது சின்ன போலீஸாக இருப்பான்ட்டுன்னு பார்த்தா எம்மா தண்ணி நிற்கிறான். பட் ஆனால் போடுறேன் இன்னைக்கு, அப்படின்னா நாளைக்கு போடுறேன். உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு நான் போட்டு காட்டுவேன். ஓகே, சொல்ல மறந்துட்டேன். பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டான் அப்படின்னா டக்குன்னு பக்குன்னு வரும். என்னடா எவனுமே வீடியோ போட மாட்டானேன்ட்டு இருக்கும்போது நான் போட்டிருப்பேன். ஓகே, அதனால தான் டோரை திறந்துட்டு போக முடியல. அண்ட் இந்த கதை என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு சைக்கிளில் தான் டெய்லியுமே வீட்டுக்கு போவேனா. ஒன்றெல்லாம் யார் சைக்கிளில் அலவுடா இல்லைல்ல, ஏன் நீ சைக்கிளில் போகிறேன்ட்டுன்னு இவன் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் வந்தால் தான் நான் விடுவேன்ட்டான். சரி நீ விட்டானா விடாட்டி என்னன்ட்டு நான் அப்படியே ஓடி வந்துட்டேன்னா ஓடி போயிட்டுருக்கேன். ஏன்னா ஹங்கம்மாவில் வந்துட்டு சின்சான் போடுறாங்களே, அதை பார்க்க நான் போயிட்டுருக்கேன். அதான் இவ்வளோ வேகமாக போகிறேன். இதெல்லாம் வேணாண்டா போங்க. குதே இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு பிரிசன் எஸ்கேப் ஒரு கேம் பார்த்துருந்தேன். சரி அந்த கேம் ஒரு தடவை நம்ம விளையாண்டு பார்ப்போமேன்ட்டுன்னு விளையாண்டா மறுபடியும் உள்ளே போக முடியல. உள்ளே போனேன், பட் ஆனால் முடித்ததுலேருந்து தான் அவனுக்கு காட்டினானுங்க. என்னடா இது இப்படி வந்துட்டீங்களேடான்றிருந்தான். அதுக்கடுத்து நான் தடவை ரோப்ளாக்ஸ் டெலீட் பண்ணது காரணமே அதான். என்னடா இது இதில் அடி வாங்கிட்டே இருக்கும். நான் தடவை ரோப்ளாக்ஸ் வந்துட்டு டெலீட் பண்ண காரணமே அதனால தான். அவன் மட்டும் எப்படி அதில் அது பக்கம் தான் நம்ம வந்தோம். இப்படி ரைட் எடுத்து போவோம், இந்த இடத்துலையும் ரைட் எடுப்போம். முன்னாடி அதுவும் இல்லை. ஓகே, இங்கே போவோம். எந்த பக்கம்டா கரெக்டாக இருக்குதானா? என்னடா பீட் பாக்ஸ் போடுறான்? ஓகே, இங்கே வந்துட்டோம். ஐயோ, அண்டு சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று, என் கூட விளையாடணுன்றன்னு நினச்சிங்கன்னா நான் எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். மாதவ்ஸ் கேமிங் 777 போடுங்க, நான் வருவேன். அப்புறமா நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ப்ரோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தந்துட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே போயிட்டு பண்ணிடுறேன். அண்ட் இன்னொன்று விஷயம் என்னதுன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்தோன்னே உங்கள் நேமும் கொடுத்துடணும். அப்புறமா நீங்கள் கொடுத்துட்டு எனக்கு நிறையா பேர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தந்துருக்காங்க.
அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகலாம் இல்லை, நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனும் தெரில, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களானும் தெரில. பட் ஆனால் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறதுல நீங்கள் மட்டும் கொடுத்தா எனக்கு தெரியாதுல்ல. அதுக்கடுத்த வீடியோவில் வந்துட்டு ப்ரோ நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் தான் பார்க்கல, நீங்கள் தான் கொடுக்கலன்ட்டுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியும். இப்போவே நான் ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேங்கன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, மறுபடியும் நான் என் கேம் ஐடி நேம் சொல்கிறேன். மாதவ்ஸ் கேமிங் 777. மாதவ்ஸ் கேமிங்கிறது எல்லாமே கேபிட்டல் லெட்டர். என்னடா? ஓகே, மாதவ்ஸ் கேமிங் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் அண்டு அண்ட் மாதவ்ஸ் கேமிங் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் அண்டு லாஸ்ட்டில் இருக்கிறது நம்பர் வந்துட்டு 777. 77 யாரும் கொடுக்காதீங்க, 777. புயல் வேகத்தில் போயிட்டுருக்கிறேன், குறுக்க யாரும் வந்துடாதீங்க. குதிடா. ஓகே, இங்கே வந்தாச்சு. என்னடா செவப்பெட்டி? ஓ, புக்ஸ் வைக்கிற பெட்டியா? குதிடா. அவ்வளோதான், வந்தாச்சு. இதுக்கு பேர் என்னதுங்களா? ஆர்ட் கிளாஸு. நான் முன்ன ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல, அதாவது அங்கே இங்கேன்ட்டு பென்சிலு கிறுக்குன இடம் மட்டும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆர்ட் கிளாஸ். அடே ஒன்றும் இல்லை, பெயிண்ட் ஒயிட் குளிச்சுட்டுருச்சு. நான் போக முடியல, இதில் தான் போகணுமா? அடே நான் கரெக்டாக குளிச்சேன்ல பையன். இப்படி போகணும், இப்படி தான். அடே ஆமாம், இதுக்கு அடுத்து அப்போ எங்கே இது இருக்கும் செக் பாயிண்ட்டு? ஐயோ, இப்போ தான் நான் ஆரோ மார்க்கே பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் அங்கிட்ட எங்கப்படா நம்ம போகிறதுன்னு இருந்தேன். இப்போ தான் ஆரோ மார்க்கே பார்க்குறேன், இந்த பக்கம் போகலான்றானுங்க. பெயிண்டா பாய்சனா? பெயிண்ட் இருந்தாலும் நம்மளை கொல்லுது, பாய்சன் இருந்தாலும் கொல்லுது. இதில் எதை நம்ம நம்புறதுன்னே தெரியல. எதையும் நம்பக்கூடாது அண்ட் சொல்ல முடியாது. மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னா அமாங்கஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பேர் சொல்லிட்டேன். அப்புறமா கீழே வந்தேன். ஏன் நான் சாயந்தரம் வீடியோ போடுறேன்னா, எனக்கு பகல் ஃபுல்லாக நான் வந்துட்டு இது கேமை தேடுறதுல போயிடுவேன். கீழே வந்துட்டேன். காலையில் ஃபுல்லாக கேம் தேடுறதுல போயிடுவேனா, அதனால் இது காலையில் அவ்வளோவா கேம் வராது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வேணால் காலையில் வரும் சில தடவை. ஏன்னா அப்போலாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், சில கேம்ஸ்லாம் நல்லாவே எனக்கு தெரியும். அதனால் நான் பார்த்து போடுவேன். டக்குன்னே வரும், அதுவும் காலையிலன்னு. ஜூடே அதில் அந்த ஆட் ஏதோ ஒன்று காட்டுறானுங்க, அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது. ஸோ இந்த சொன்னேன், இதுலேருந்து வந்தாச்சு. அவ்வளோதான். இதே போயிட்டோமா? ஃபைண்ட் த பட்டன். இங்கே போகிறதுக்கு பட்டன் கண்டுபிடிக்கணுமா? எங்கே இருக்கும்? இந்த இருக்குது. ஏண்டா இப்போல்லாம் வச்சா எவன்டா கண்டுபிடிக்காமல் இருப்பான்? அதெல்லாம் இப்படி பண்ண போயிட்டே இருக்கணும்.
இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த ஸ்கேல் பென்சிலு டிவைடரு இதெல்லாம் படாமல் போகணும். இதெல்லாம் நமக்கு சப்ப ஈஸி சால்ட் வாட்டர்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். இந்த சவப்புக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான் வந்தாச்சு. இதில் குதே குதிச்சுடு கரெக்டுயா. அண்டு எனக்கு ஒரு இதில் என்ன இதுன்னு தெரியுங்களா, மற்ற கேம் மாதிரி இதில் எவனும் வந்துட்டு பிடிக்கலாம் மாட்டான். ஓ கத்தி வருமா இங்கே? அடே தலையில் பட்டுருச்சு. ஓடு 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 மேலே பட்டை ஓடு. இந்த பீட்சா பர்கரு ஜூஸ் மேலே டொனேட் மேலே போகுமா? இங்கே வந்துட்டோம். என்னடா அந்த இடத்துல பறக்குது எல்லாம்? வந்துட்டோமா இப்பயாச்சு? டீச்சர் ஏண்டா இப்போ தாண்டா சொன்னேன். ஐயோ வந்துட்டாலே ஸ்கேலை தூக்கிட்டு எந்த பக்கமோ போக சொல்கிறானுங்க. இப்படி போ அப்படி போ அப்படி போ இப்படி போன்றானுங்க. அல்லாட்டா அவ்வளோதான், நம்மளை முடிச்சுட்டிங்க போங்க. அப்போனா இந்த பக்கம் போகக்கூடாது. போடாடே உனக்கே நாங்கள் அல்வா கொடுத்துட்டு போயிட்டோம். பார்த்தல எங்கிட்டா போகணும் இப்போ? அவன் வேற பின்னாடி தொடர்த்தான். சார் நீங்கள் மேட்ச் வாட்ச் சார் எங்கள் சார்கிட்ட கூட பேச விட மாட்டானுங்க. இங்கே போகணும். ஓ இந்த கயிறோ குச்சியில் நடக்கணும் விட்டானுங்க. அந்த சார் மேக்ஸ் வாத்தியாரா சிஎஸ் வாத்தியாரா? ஸ்கேல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல பார்ப்போம். மறுபடியும் அந்த சாரை பார்த்தோன்னா கேட்போம். என்னடா ஒரே பேப்பராக இருக்கு. ஸ்கேலு ஓகே. இங்கே என்னடா பென்சில் ரப்பர் பென்சில் ஏதுன்னா சொல்ல. இதெல்லாம் படாமல் போகணும். புக்கு எல்லாமே அந்த இடத்துல தொங்க விட்டானுங்க பார்த்தீங்களா? அருமைடா. புக்கு பென்சில் எல்லாம் அந்த இடத்தில் தொங்கும் தருணங்கள் இப்போதாங்க கொடுக்கணும் போல. இப்போ இந்த பக்கம் போகணும். யார்டா நீ கோமாளி? யார்டா போயிட்டு அவன் கூட ஒரு ஏதோ இது இருங்க. நமக்கும் ஏதாச்சும் பெட்டாட்டம் வருது இல்லை? நம்ம எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் தான். அடே அதில் ஊதிக்க முடியல. அடா வேணாண்டா எனக்கு. அடே இவன் வேற ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான். அடே ஏன்டா நான் போகிறப்ப வரீங்க? ஐயோ நான் இந்த தடவை சர்றான்னு போகிறேன். எவனும் வராதீங்க போங்க. எக்ஸிட்னு போட்டானுங்க. என்னடா எக்ஸிட் தாண்டா போட்டீங்க? பயங்கரமாக இதை முடிச்சுட்டா எக்ஸிட்டோ. வீட்டுக்கு போகிறேன்டா. நான் வீட்டுக்கு போகிறேன்டா. சின்சன்னு போட்டிருப்பானுங்க. வீட்டுக்கு போய் பார்க்க போகிறேன்டா. ஐயா ஸ்கூல் பஸ் இருக்குமா இல்லை சைக்கிளில் தான் போக சொல்லுவானுங்களான்னு தெரியலையே. அதை நான் லாஸ்ட்டில் பார்த்துட்டு சொல்கிறேன். இது இல்லை எல்லோ இல்லை ப்ளூவும் இல்லை. அப்போனா ரெட் எப்படி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா?
மும்பை, சென்னை, ஆர்சிபி. இந்த இதில் ஆர்சிபி மும்பை இல்லையா? அப்போ இந்த தடவையும் நம்ம ஆர்சிபி பார்க்க போவோம். ஆர்சிபி இந்த இதுலையும் ஆர்சிபியா இல்லை, எனக்கு தெரிஞ்ச இதில் மும்பையாக இருக்குமோ. மும்பை போடு தக்காளி. சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் வர சென்னையும் இல்லையா? அப்போ எதுடா? வா ஐயோ. ஓ ரெட்டு, அதுக்கடுத்து வேற எதுன்னு தெரில. ரெட்டு, எல்லோ, ப்ளூவா இல்லை ரெட்டா? ரெட்டு, எல்லோ, ரெட்டு அப்படின்னா எல்லோ. ரெட்டு ப்ளூவா? ஐயோ ரெட்டு எல்லோ. ரெட்டு தலைவர் நீப்பா. நெக்ஸ்ட் இல்லை நம்மள போவோம். ஓகே தான்டா. ஓகே அவ்வளோதான், வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம மேட்ச் முடிச்சிட்டோம். கிளைம் என்னது? ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. ஓகே, தேங்க்யூ गाइस, பாய் பாய். எல்லாரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே. பாய்.